வெல்கம் டு ஈஸி ஹோம்மேக்கர். வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன டிஷ் பார்த்தீங்கன்னா அடை தோசை செய்ய போகிறேன். நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துலாங்க. ஒரு 2 கிளாஸ் பச்சை புழுங்கலை சேர்த்து வச்சுருக்கேன். நான் ஒரு 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க. அதே அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கங்க. இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேங்க. ஊற வைக்கும் போதே ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஊற வச்சுடுங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்குங்க. பெருஞ்சீரகம் 2 ஸ்பூனு. ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க. இதில் ஊற வச்ச அரிசி போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுக்குங்க அரைக்கிறதுக்கு. இது ரொம்ப நைஸாக அரைக்க வேணால், கொஞ்சம் குறை அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சா போதுங்க. இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு வானல் வச்சுக்கங்க. ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்குங்க. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிட்டுங்க. கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணா சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் தாளிப்பு மட்டும் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. வெங்காயம் தாளித்து போட்டுட்டுங்க. தோசை எப்படி ஊற்றுறதுன்னு ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. தோசை கல் வச்சுக்கோங்க. இது ரொம்ப மெய்ஸெல்லாம் வராது. நல்லா சவுண்டு வருது பாருங்கள். அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.